ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. இந்த மட்டன் பிரியாணி கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி மட்டன் பிரியாணி. குழந்தைங்க எல்லாம் ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு 3 கப் அளவுக்கு நான் சீரக சம்பா அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் 50 ml கடலெண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். கடலெண்ணெய் கொஞ்சமாக ஹீட் ஆக ஆரம்பிக்கும் போது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து எடுத்திருக்கேன். இந்த நெய் வந்து நாட்டு மாட்டுப்பால் நெய், அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் அதிலே ட்ரை பண்ணுங்கள். இதில் 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், அவ்வளோதான். இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிருங்க. இது சூடானதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், நான் ஒரு 3 வெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. ஆனியன் வந்து நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி பழத்தை இது மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் நல்லா குழைய வதங்கட்டும். வதங்கினதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அவ்வளோதான். இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. மசாலா கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இதில் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 1 கை அளவுக்கு கொத்தமல்லி, 1 கை அளவுக்கு புதினா, காரத்துக்கு 6 பச்சை மிளகாய். இந்த மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் 6 மிளகாய் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இருக்குல்ல, இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைக்கக்கூடாது, கோர்ஸாக அரைச்சா போதும். அரைச்சிட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவு எண்ணெய் கசிஞ்சு வரும்போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுருங்க. உப்பு சேர்த்துட்டு நான் ஒரு 50 ml தயிர் இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுருக்கிற மட்டன் ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலாவில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. மட்டனில் மசாலா எல்லாம் நல்லா இறங்கணும். அவ்வளோதான். மட்டன் வேக வச்சதுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணி இருக்குல்ல, அது வந்து நான் 2 கப் அளவு எடுத்திருக்கேன். அரிசி எடுத்த கப்லேயே 2.5 கப் அளவுக்கு நார்மல் தண்ணி, மொத்தமாக 3 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஊற வச்சு சீரக சம்பா அரிசி அதில் வந்து நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக லேசாக அப்படி வந்து கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு குக்கர் மூடியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கணும். மீடியமில் வச்சு 2 விசில், அவ்வளோதான். நல்லா சூப்பரான கமன்னு குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காரமும் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.